டிசம்பர் மாதம் ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காராமணி கீரை தான் எப்பவும் போல். ஆனால் ரெண்டுமே தனித்தனி கழனியில் கிடையாது, ஒரே கழனியில் தான். அது எப்படி ப்ரோ முடியும் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம நிலத்தை நல்லா உழுது வச்சுக்கணுங்க, நல்லா பதத்துக்கு வர மாதிரி. அதுக்கப்புறம் அடி உரத்தை போட்டு அது மேலே கீரை வரைய கழனி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விரைச்சி விட்டுருணும். இந்த விரைக்கிறாரு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைச்சி விட்டுணும். அதுக்கப்புறம் டிராக்டரில் மண் லைட் மறைகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கணும். ரொம்ப ஆழமாக ஓட்டிட்டோம்னா ரொட்டேட்டரை கீரை மேலே வராது. அதனால் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி விடணும். இப்போ வந்து கீரை வேலை வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் காராமணி. இப்போ காராமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போது ஓட்டிக்கணும். ரொம்ப ஆழமும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. ஓட்டிட்டு காராமணி வேறு போடுறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பல்லு மரத்தை போட்டு தலைகீழ திருப்பி போட்டு பல்லு மரத்தை ஓட்டுனா இப்போ அந்த குழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்வாய் எல்லாமே மூடிக்கும். இப்போ காராமணி வேலையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வேலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி பாய்ச்சணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து கால்வா வந்து இந்த மாதிரி போட்டு பட்டம் பட்டமாக வைக்கணுங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ், இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் சொல்கிறேன். நன்றி.